சிவில் வழக்குகளில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் தகராறுகளில் இரண்டு தரப்பினரும் சமரசமாக செல்ல லோக் அதாலத் நடத்தப்படுவதுண்டு. இப்போது முதல் முறையாக நுகர்வோர் கோர்ட்டுகளில் லோக் அதாலத் சென்னை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றங்களில் 8500க்கும் மேற்பட்ட வழக்குகளும், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் 2800க்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. இதை தவிர்க்கவும் விரைவில் முடிக்கவும் லோக் அதாலத் நடத்த மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. அதன் ஆரம்பம்தான் இந்த சமரச முயற்சி. லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். என்னென்ன நிறைய வழக்குகளில் அதாவது சமரசமா பேசி முடிக்க முடியும் அப்படிங்கிற கேசஸ் இருக்கும்போது மக்கள் நீதிமன்றம் ரொம்ப ஹெல்ப் பண்றது. முதல் முறை நடக்கும் லோக் அதாலத்தில் எப்படின்னா, பேங்க்குலேருந்து வந்திருக்காங்க, பேங்க்கும் பார்ட்டி அஃபெக்டட் பார்ட்டிஸ் அவங்க 2 பேரும் நேராக உட்காந்து, மெம்பர்ஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, 2 வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அது தவிர்த்து 3 பேரும் சேர்ந்து ஒரு காமன் டெசிஷனுக்கு அரைவ் பண்ணி 2 பார்ட்டிக்கும் ஒத்துக்கொள்ள முடியதாக இருந்தால் அந்த தீர்ப்பு 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. பட் இது பைண்டிங் கிடையாது. அதனால இந்த லோக் அதாலத்தை பொதுமக்கள் நல்லா பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நேரம் காலம் எல்லாமே வீணாகாம விரயப்படுத்தாம கண்டிப்பாக அவங்க வழக்குகளை ஈஸியாக செட்டில் பண்ணிக்கலாம். நுகர்வோர்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்ட காரணத்தால் சேவையில் குறைபாடு வந்தால் உடனே வழக்கு தொடுக்க தயாராகி விடுகின்றனர். வழக்கு தொடுத்து வாய்தா வாய்தா என்று அலைவதை விட இந்த சமரச தீர்ப்புக்கு நுகர்வோர்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது. பர்சனல் லோன் விஷயமா கேஸ் கொடுத்துருக்கோம். 2 இயர்ஸா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எனக்கு லோக் அதாலத் இன்னும் லெட்டர் வந்துச்சு கஸ்டமர் கோர்ட்லேருந்து. பட் நான் காலையில் 9 o'clock வெயிட் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் எந்த இதுவும் எனக்கு தெரியல. இனிமேல் தான் நான் போய் ஜட்ஜ் பார்க்கணும். என்னோட கிரெடிட் கார்டில் ஒரு மிஸ்யூஸ் நடந்தது 2 years முன்னாடி 2007. அதுக்கு அகெயின்ஸ்டாக எங்கள் லாயர் மூலமாக நாங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு லோக் அதாலத்லேருந்து அதுக்கான ரெட்ரஸல் இருக்குது அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி ஃபோரம்ஸ் கன்சியூமர்ஸ்க்காக பண்ணுறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் விலை மதிக்க முடியாதவர் என்று கூறுவதுண்டு. அந்த வகையில் வாடிக்கையாளர் வர்த்தக நிறுவனங்கள் இடையே லோக் அதாலத் மூலம் தீர்வு ஏற்படுத்த முனைந்திருப்பது ஆரோக்கியமானது. உலக அளவில் சமாதானமும் சமரசமும் தானே பிரதான பொருளாக இருக்கிறது.